கிறிஸ்துவ மதத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஒரு மனிதன் பரிசுத்தமடைய வேண்டுமானால் பாவ பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆகையினால பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், பாவமீட்சி பெற வேண்டுமானால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என்ன நம்பிக்கைன்னு கேட்டா, அதாவது ஆதாம் முதல் மனிதர், அவர் பாவம் செய்தார். கடவுள் அவர் ஆதாம்ங்கிற ஒரு ஆளையும் அவர் ஜோடியா ஒரு பெண்ணையும் படைச்சிருந்தாரு. படைச்சு இந்த சொர்க்கத்துல எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிக்க, தோட்டத்துல இந்த குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நெருங்காத அப்படின்னு கடவுள் சொன்னார். அதை மீறி என்ன பண்ணிட்டார் ஆதாமு, அந்த மரத்தையும் சாப்பிட்டு விட்டார். எல்லா மரத்தையும் சாப்பிடுற மாதிரி அந்த மரத்தையும் சாப்பிட்டார். அப்ப கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகி அவரு அங்கிருந்து விரட்டப்பட்டார். வந்துதான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். அவருக்கு தான் நம்ம எல்லாரும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்குமே தாய் தந்து அவங்க 2 பேரும் தான். அப்ப இந்த ஒவ்வொரு மனிதனும் ஆதாம் பாவம் செஞ்சதுனால ஜென்ம பாவம், பிறவி பாவம்னு ஒரு பாவம் நம்மள தொடர்ந்து கொண்டே வருது. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மனுஷன் பாவியா பிறக்கிறான். அது எப்படிப்பா பாவியா பிறக்கிறான்னு கேட்டா, ஆதாம் செஞ்சார்ல பாவம், அவர் மூலபிதா முதல் தகப்பன் தானே அவர் செஞ்ச பாவம் அவருக்கு நம்ம பிள்ளையா இருக்கிற காரணத்தினால் நம்மள்ட்ட ஒட்டி கொண்டு இருக்கிறது. இதுக்கு பேர் பிறவி பாவம், ஜென்ம பாவம்னு சொல்றாங்க. இந்த பாவியா இருக்கிறதுனால அந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடணும். அந்த பாவத்திலிருந்து மீளுவதாக இருந்தால் பிராயச்சித்தம் தேடணும். அந்த பிராயச்சித்தம் தேடுவதற்கு தான் என்ன பண்ணாரு இயேசு, அவராகவே தன்னுடைய உயிரை பலி கொடுத்து, கடவுளே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பாவியா பிறக்கிறாங்க, அதுக்கு ஒரு பலியாக நான் என்னையே பலியாக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உயிரை கொடுத்தாரு. இதை யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜென்ம பாவம் போகும், பிறவி பாவம் போகும். கிறிஸ்துவ மதத்தினுடைய பேசிக் அடிப்படை தான். மற்ற மதங்கள்ல இருந்து, இஸ்லாத்தில இருந்து, இந்து மதத்தில இருந்து வித்தியாசப்படுற தன்மை எது? இதுதான் முக்கியமானது. பிறவி பாவத்தை தொலைப்பதற்காக வேண்டி இயேசுநாதர் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து என்ன ஆகிட்டாரு, பலியாக்கி கொண்டாரு. அப்ப அதை யார் ஒத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பிறவி பாவம் போயிரும். யார் ஒத்துக்கொள்ளலையோ நீங்க பாவியா தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். இது இஸ்லாம் இதை ஒத்துக்கல. இந்த அடிப்படை இஸ்லாம் ஒத்துக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் ஆதாம் பாவம் செஞ்சது குர்ஆன்ல இருக்குது. ஆதாம் இந்த கட்டளையை மீறினார் என்பதை இஸ்லாம் ஒத்துக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவனுடைய பாவத்தை இன்னொருவன் சுமக்க முடியாது. ஆதாம் பாவம் செய்தால் அந்த பாவம் எனக்கு ஏன் வருதுங்க, நானா செஞ்சேன்? ஆதாம் பாவம் செய்தால் அந்த பாவம் யாரைத்தான் செய்றேன், அதுக்கு பொறுப்பாளி ஆதாம் தான். அப்ப இது குர்ஆன்ல எங்களுக்கு தெளிவா இருக்கிறது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவனின் சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். இது இஸ்லாமுடைய கான்செப்ட். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, முதல்ல மனுஷன் பாவியா பிறக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அதுவே பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, இறைவனுடைய நியதிக்கு எதிரானது. ஒரு குழந்தை அது ஒண்ணுமே செய்யல, அதை போய் பாவியா பிறக்குதுன்னா, ஒரு திருடும் போது கை மையமா மாட்டிக்கிட்டு அவனை போய் பாவின்னு சொல்லுங்க, ஒரு பொம்பளை போய் மாட்டிக்கிட்டு அவனை போய் பாவின்னு சொல்லுங்க, லஞ்சம் வாங்கும் போது பிடிபட்டு அவனை போய் பாவின்னு சொல்லுங்க, கொலை செய்யும் போது ஒருத்தன் பிடிபட்டு அவனை பாவின்னு சொல்லுங்க. இந்த பச்சை குழந்தை எப்படி பாவியாகும்? இது ஒண்ணுமே செய்யலையே. இதனுடைய அப்ப முப்பாட்ட முதல் தகப்பன் செஞ்சதுக்காக வேண்டி அந்த பாவம் இப்படி வருமா? இந்த அடிப்படையை தப்பு என்று இஸ்லாம் என்ன செய்ய, அதை மறுக்கிற. இஸ்லாம் ஒத்துக்கல. இது சரியான நிலைப்பாடு இல்ல, அவ்வளவு வேணாம். இந்த உலகத்துல பல நாடுகள்ல கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. ஏன் வாட்டிக்கன்ல போப்பாண்டவருடைய நேரடி ஆட்சியே நடக்கிறது. வாட்டிக்கன் நகரத்துல அங்க ஒருத்தன் கொலை செஞ்சுட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய மோனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா? எந்த ஒரு கிறிஸ்தவ நாட்டிலேயாவது ஒரு தகப்பன் கொலை செய்தான் என்பதற்காக வேண்டி மோனை பிடிச்சி தூக்குல போட சொல்லுவாங்களா? அப்படி சட்டமே இல்லை. தகப்பன் திருடியதற்காக வேண்டி மோனை பிடிச்சி ஜெயில போட்டு சொல்லுவாங்களா? அவனை பிடிச்சிட்டு வாடா, இவனே என்ன பிடிக்கிறீங்க? அப்ப எத்தனை கெட்ட தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளை நீங்க உலகத்துல பார்க்கல? எத்தனை நல்ல தகப்பனுக்கு தருதல பிள்ளைகளை நீங்க பார்க்கல? உலகத்து நல்ல மனுஷன் இந்த அப்பனுக்காடா இப்படி பிறந்தன்னு கேட்கறமா இல்லையா? நல்ல பக்திமான் நீதிமான் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பான். அவன் புள்ள 1ஆம் நம்பர் கேடு கட்டவனா இருப்பான். அங்கிருந்து பாஸ் ஆகாது. நல்ல தன்மை கெட்ட தன்மையில் அவனவனா தேடிக்கொள்வதே தவிர அவன் செஞ்ச கெட்ட தன்மை இவனுக்கு பாஸ் ஆகுங்கிறத லாஜிக் இல்ல, சயின்ஸ் இல்ல, அறிவியல் கிடையாது. எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சட்டம் போட இயலாது.
அப்ப ஏன் ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்துக்காக வேண்டி நான் ஏன் பாவியா பிறக்கணும், நீங்க ஏன் பாவியா பிறக்கணும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பாவமும் இல்லாத ஒரு உயிராக பிறக்கிறதுன்னு இஸ்லாம் மாற்றி சொல்லுகிறது. இஸ்லாம் நேர் மாத்தமா சொல்லுகிறது, எந்த குழந்தையும் பாவியாக பிறப்பதில்லை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில்னு சொல்றான்ல, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை அந்த மாதிரியான ஒரு அறிவுக்கு ஏற்ற ஒரு கான்செப்ட இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுகிறது. அப்ப நான் பாவியாவே பிறக்கலங்கும் போது அப்ப ஏன் அவரை போய் அணியாது ஒரு ஆள் போய் பழி கொடுக்கணும்? நான் பாவியா இருந்தா தானே பரிகாரம் தேடணும். நாங்க பாவியே கிடையாத, யாரும் பாவி கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, சரி அவர் பாவியா இருந்ததுக்காக வேண்டி அவர் தானே பிராயச்சித்தம் தேடணும். சரி நானும் பிறவி பாவம் எனக்கு இருக்குதுல, அதுக்கு நான் தானே பழி கொடுக்கணும். ஏசியா கொடுத்தாரு, இயேசு கொடுத்தாரே, ஆனால் இயேசுடைய பாவத்துக்கு தான் அது பரிகாரமா இருக்குமே தவிர நம்ம அம்புட்டு பேர் பாவத்துக்கு அவர் போனா எப்படி சரியா வரும்? அது சரியா வராது. நம்மளே இப்படி வழிய சொன்னா கூட கோர்ட்ல ஒத்துக்கிற மாட்டான். ஒரு ஆளு கொலை பண்ணிவிட்டாருங்க, தூக்குல கொண்டு நிப்பாட்ட போறான். நான் போய் அவரை விட்டு என்னை போடுங்கள், அவரை விட்டு விடுங்கள் ஒத்துக்குருவானா? ஒண்ணு எதுக்குடா போடணும், அவனை தானே போடுவேன். இல்லங்க நான் வர்றேன், நான் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறேன், அவர்களை விடுவித்து விடுங்கள், என்னை தூக்கி போடுங்கள், மனுஷன் ஒத்துக்குருவானா? அப்ப மனுஷனுக்கே இது பைத்தியகார்த்தனம்னு தெரியுதுன்னா கடவுளுக்கு தெரியாதா? மனுஷனுக்கு தெரியுது. ஒருத்தன் செஞ்சதுக்காக ஒருத்தன் தலையில சுமத்துறது பைத்தியகார்த்தனம் சொல்லி உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இந்த நாட்டில் உள்ள அத்தனை ஆட்சியாளர்களுக்கும் தெரிகிறது. அந்த படைத்த கடவுளுக்கு அது தெரியாதா? ஆதாம் செஞ்சதுக்காக வேண்டி உன்னை பிடிச்சி மிதிப்பேன்னு கடவுள் சொல்லுவார். அப்ப கடவுள் அவ்வளவு கூறு கேட்டவரா? ஆதாம் செஞ்சதுக்கு ஆதாம தான் உதைக்கணும், என்ன எதுக்கு உதைக்கணும்? நான் செஞ்ச தப்புக்கு தான் என்ன உதைக்கணும். அப்ப கடவுள் இப்படி செய்வாரான்னு பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இயேசு போய் பலி நமக்காக பலியானார் என்பதும் தேவையில்லை. ரெண்டு விஷயம். மூணாவது அந்த பைபிளுடைய கான்செப்ட் பிரகாரமும் கூட இயேசு பலியாவுல ஆகல. இயேசு பலியாவானாரு. இந்த மக்கள்லாம் நீங்கள் பாவியா பிறக்கிறீர்கள், நானே தூக்குமாடிட்டு சாவுறேன் செத்தாரு. அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்க, ஓடுனாரு, தப்பிச்சு ஓடுனாரு. ஆட்சியாளர்கிட்ட மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி பலி கொடுக்கிறேன்னு அவரா போய் கொடுத்தாதான் பலி கொடுக்கிறேன்னு சொல்லணும். அந்த பைபிள்ல எழுதின சம்பவ பிரகாரம் அவர் ஓடுனாரா இல்லையா? ஓட போய் தானே ஒருத்தர் காட்டி கொடுத்தான். உட்கார்ந்து காட்டி கொடுக்கணும். நானா பலியா வர ஆரம்பிச்சு காட்டி கொடுக்கணுமா? காட்டி கொடுத்தான். 30 காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தான்னு சொன்னா, யூதாசு காட்டி கொடுத்தான்னு சொன்னா, அதுல இருந்து என்ன வழங்குது? காட்டி கொடுத்தான் என்பது உங்களுக்கு எதை காட்டுது? அவர் சாவ விரும்பலன்னு காட்டுதா இல்லையா? தப்பிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணினார்னு காட்டுதா இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யறாரு? முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சீடர்களோட உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்துகிட்டு அந்த ராத்திரியில 3 தடவை திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுகிறாரு. கர்த்தாவே, இந்த துன்பத்தை நீ எடுத்து போட்டு விடும், என்னை காப்பாற்றி விடும். அழுது அழுது பிரலாபிக்கிறார். என்னை கொல்ல போறாங்க, என்னை சிலுவையில் அரைக்கிறார். அவர் தானா போய் உயிரை கொடுத்தாரு. உள்டா பைபிள்ல இல்லாத ஏன் சொல்லணும்? அப்படி பைபிளே சொல்லலையே. மத்தேயு சொல்லல, மார்க்கு சொல்லல, லூக்கா சொல்லல, யோவான் சொல்லல. 4 சுவிசேஷக்காரர்கள்ல ஒருத்தரும் சொல்லவில்லை. எல்லாம் என்ன சொல்றாங்க? அவர் தப்பிப்பதற்கு முயற்சி பண்ணார்னு சொல்லுகிறார்கள், கெஞ்சினார்னு சொல்லுகிறார்கள். கடைசியா தூக்கி சிலுவையில் தூக்கி மாட்டும் பொழுது கூட என்ன பண்ணாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி உயிரை விட்டார்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டாய் என்று சொல்லிக்கொண்டு, சத்தமாக சொல்லிக்கொண்டு உயிரை விட்டார்னு சொல்லி பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப சாவும் போது கூட அவர் விரும்பி சாவல. என்னை கைவிட்டிய கடவுளே, இவ்வளவு கெஞ்சினே, என்னை காப்பாத்தாம இந்த மாதிரி மாட்டி விட்டிய, என்னை சாவடிச்சிட்டியன்னு சொல்லிட்டு அவர் வேண்டா வெறுப்பாக உயிரை விட்டார்னு சொல்லி நம்ம சொல்லல. கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு உள்ள அவங்களுடைய மூல வேதமாக இருக்கக்கூடிய பைபிள்ல தான் இது இருக்கிறது. மத்தேயுல இருக்கிறது, மார்க்குல இருக்கிறது. எல்லா சுவிசேஷக்காரர்களும் இந்த வாசகத்தை பதிவு செய்கிறார்கள். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இயேசு அவராவெல்லாம் உயிரெல்லாம் கொடுக்கல. அவர் சீர்திருத்தம் பண்ணார். இந்த பொய்யான மத குருமார்களை கண்டித்தார். ஏமாத்து பேர்களை எதிர்த்து புரட்சி பண்ணாரு. புரட்சியாளர்களை சும்மா விடுவானா? அவர் பெரிய புரட்சியாளர், பெரிய வீரர். எல்லாத்தையும் அடிச்சு அந்த யூத மடாலயங்களுக்கு எதிராக பெரிய பெரிய ஆடைகளை போட்டுக் கொள்கிறீர்கள், ரபி ரபி என்று அழைக்குவதற்கு ஆசைப்படுகிறீர்கள், உங்களை பெரிய விருந்து சபைகள்ல உங்களுக்கு தனி இடத்தை எதிர்பார்க்கிறீர்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? நீங்க எல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள் நீங்க எல்லாம் அப்படின்னு கடுமையான முறையில் என்ன செய்யறாரு? கண்டிக்கிறார். அப்ப அந்த மத குருமார்கள் கோபம் வருகிறது, இவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி நடந்த சம்பவம் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் பைபிளே சொல்லுகிறது. அப்ப நீங்க என்ன வழங்கணும்? அப்ப ஆதாம் பாவம் செஞ்சதுனால் ஆதாம் மட்டும்தான் பாவி என்பது சரியா? ஆதாம் பாவம் செஞ்சதுனால
நம்ம எல்லாரும் பாவி என்பது சரியா? அப்படி சரின்னு சொன்னீர்களே, ஆனால் உலகத்தில் அப்படி நீங்க நடப்பீங்களா? எவனோ ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அவனுடைய பிள்ளைய பாவின்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உங்க பொண்டாட்டி இருக்கா, மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அப்பங்காரன் 1 நம்பர் ஃப்ராடா இருக்கிறான், அதனால பொண்டாட்டி வேணான்றீங்களா? அவன் ஃப்ராடா தான் எனக்கு என்னையா, என் பொண்டாட்டி எனக்கு நல்லவளா இருக்கான்னு சொல்லுவீங்களா? அப்ப ஒருத்தன் தகப்பன் செய்த, பைபிள்லயும் இருக்கிறது, தகப்பன் செய்த காரியத்திற்காக பிள்ளைகள் தண்டிக்கப்படுவது இல்லை என்று வேற பைபிள்ல இருக்கிறது, பழைய ஏற்பாடுகள்ல. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இது சரியில்லை, மனுஷனை பாவியா பிறக்கிறான்னு சொல்லாதீங்க, குழந்தைய பிடிச்சுக்கிட்டு பாவின்னு சொல்லாதீங்க. இயேசு இந்த பிராடுகளை எதிர்த்து போராடினார். இன்னொன்றையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கை இருக்குல்ல, இந்த கொள்கை எப்ப வருது தெரியுமா? இது இயேசு சொன்ன கொள்கையே இல்லை. நீங்க பைபிள்ல இருந்து எடுத்து காட்ட முடியாது. இயேசு எப்படி எல்லாரும் பாவியா பிறக்கிறார்கள், அவர்கள் பாவத்துக்கு நான் உயிரோட வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னதாக பைபிள் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. இயேசுடைய கொள்கை இஸ்லாம் தான் இயேசுடைய கொள்கையாக இருந்தது. ஒரே ஒரு கடவுள் தான் என்பதைத்தான் அவர் சொன்னாரு. ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, என்னுடைய பிள்ளைகளை, இந்த பிள்ளை பரலோக ராஜ்ய சொர்க்கம்னு சொல்றேன், அந்த பரலோக ராஜ்யத்துல நீங்க வலது பக்கம் அந்த பிள்ளைய வச்சுக்கிறீங்க, இடது பக்கம் அந்த பிள்ளைய வச்சுக்கிறீங்கன்னு இயேசுட்ட சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னாரு இயேசு? இது எனக்கு முடியாதுமா, என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படிதான் இது நடக்கும். வலது பக்கம் வைக்கிறது இடது பக்கம் வைக்கிறவன் அவனுடைய வேலை, நான் என்ன செய்ய முடியும் என்று இயேசு தன்னை ஒரு மனிதராகத்தான் சொன்னாரே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த கொள்கை எப்ப வருது தெரியுமா? இயேசுவுக்கு அப்புறம் கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்க்கிறதுல முன்னோடியாக சவுல் ஒரு ஆள் இருந்தார். சவுல் ஒரு ஆள் என்ன பண்றாரு, கிறிஸ்துவர்ல பிடிச்சி அடிக்கிறாரு, நிறைய பேரை ஜெயில போடுறாரு, பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இந்த மாதிரி இருந்த சவுல் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் யூத மதத்தை சேர்ந்த ஒரு ஆளு, யூதர்கிட்ட காசு வாங்கி கொண்டு அவர் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை சிதைக்கிறதுக்காக வேண்டி பவுலுண்டு தன்னை மாற்றிக்கொண்டு நான் போய் கொண்டிருந்தேன், அசரீர் சத்தம் கேட்டது, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று கேட்டது, நீ யாருன்னு கேட்டேன், நான் தான் இயேசுன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு டயலாக விட்டு என்ன செய்யறாரு, அவர் பின்னாடி இந்த கொள்கையை உண்டாக்குறாரு. இந்த கொள்கை இருக்க பாவியா பிறக்கிறான், அது சுமக்கிறதுக்கு இயேசு வந்தாருங்கிற கொள்கை இயேசு காலத்துல இல்லை. இயேசுடைய 11 சீடர்கள்ல யாருமே இந்த கொள்கையை சொன்னதும் கிடையாது. இந்த கொள்கை யாரு சொல்றான்னு கேட்டா, இயேசுடைய மக்களுக்கு எதிரியாக இருந்து பிறகு இந்த மார்க்கத்தில் சேர்ந்து கொண்ட சவுல் என்ற பெயர்ல முதல்ல இருந்து பின்னாடி பவுல்னு மாறிக்கிட்டார, அவர் தான் இந்த கொள்கையை உண்டாக்குனாரு. இது இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாத கொள்கை. இந்த மக்கள் அந்த பைபிளை கூட ஒழுங்காக ஆய்வு செய்யாத காரணத்தினால என்ன செய்யறாங்க, நம்புகிறார்கள். அது உண்மை கிடையாது. அதனால இஸ்லாத்துல ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்த பாவத்துக்கு கடவுளை கூப்பிட்டு, கடவுளே நீங்க திருடிட்டீங்களா, விபச்சாரம் பண்ணிட்டீங்களா, வேற ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா, நேர கடவுள்கிட்ட பேசுங்க, கடவுளை நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு, கடவுள் மன்னிப்பார். அப்படிதான் ஒருத்தன் மீட்சி பெற முடியும். கடவுள் சொன்ன கட்டளைய தொழுவுங்க, நோன்பு வைங்க, அவர் சொன்ன கட்டளை வாழ்க்கையில கடைப்பிடிங்க, பொய் சொல்லாதீங்க, மோசடி பண்ணாதீங்க, இப்படி வாழ்ந்தால்தான் அங்க வெற்றி பெற முடியுமே தவிர ஒரு ஆளு இப்படி எப்படி செத்தாருங்கிறத ஒத்துக்கொண்டால் வெற்றி பெறலாங்கிறது அதுல ஒரு லாஜிக்கும் இல்ல, அது பைபிள்லையும் அது பேசிக்கும் இல்ல, அது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட கொள்கை தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு மைக்கேல் ஹார்ட்னு ஒரு வரலாற்று ஆசிரியர், இவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், தி 100. அந்த புஸ்தகத்துக்கு பேர் 100 பேர். இந்த புஸ்தகத்துக்கு தமிழ்லையும் வந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் உள்ள புஸ்தகம், தமிழ்லையும் 100 பேர்னு சொல்லி மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர். உலக சரித்திரத்தில் வந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வரலாறுலாம் தொகுத்து அதுல இருந்து ஒரு 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். ஆயிரக்கணக்கான லீடர்களை எடுத்து அதுல ஒரு 100 பேருடைய வரலாறு புஸ்தகமா போட்டிருக்கிறார். அந்த 100 பேர்ல முதல் ஆளாக முகமது நபியை குறிப்பிடுறாரு. 100 பேர்ல முதல் ஆளாக முகமது நபியை குறிப்பிடுறாரு, 2வது ஆளா நியூட்டனை குறிப்பிடுறாரு, 3வது ஆளா இயேசுநாதரை குறிப்பிடுறாரு. அப்ப முன்னுரையில் அவர் சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கூட நான் ஏன் முகமது நபியை முதல்ல போட்டிருக்கேன் என்று சொன்னால், அவர் ஏற்படுத்தின அளவுக்கு ஒரு தாக்கத்தை உலகத்தில் யாரும் ஏற்படுத்தவில்லை. இஸ்லாத்தில் உள்ள அனைத்திற்கும் அவரே பொறுப்பாளி, அவரே பவுண்டரு, அவரே நிறுவனரு. இஸ்லாத்தை உருவாக்குவதில் யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. இயேசுவை நான் எதுக்கு 3வதா போட்டிருக்கேன்னு சொன்னா, இயேசுவின் பேர்ல சொல்லப்படுற எந்த ஒரு காரியத்துக்கு இயேசு பொறுப்பாளர் கிடையாது, பவுல் தான் பொறுப்பாளரு. இயேசு உண்டாக்கணும் அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்தவர்கள் நிறைய வளர்ந்திருந்தாலும் இந்த கிறிஸ்தவம் இயேசு சொன்னது இல்ல அப்படின்னு யார் சொல்றா?
மைக்கேல் ஹார்ட் வந்து அந்த 100 புக்ல வந்து முன்னுரையில அழகா விளக்குறாரு. பவுல் தான் இதை உண்டாக்குனாரு. கிறிஸ்துவ ஆய்வாளர்கள் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. அதனால நீங்கள் வெற்றி பெற நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு கடவுள்னு நம்புங்க, அந்த கடவுளை நீங்க வழிபடுங்க, நீங்க நேரடியா பேசுங்க, புரோக்கர் வைக்காதீங்க, நேருக்கு நேர கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், நுழைய முடியும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. உங்களுக்கு அந்த தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இயேசு இறை மகனா, இயேசு இப்படி இந்த நீங்க சொல்ற கொள்கை இயேசு சொல்ல கிடையாது அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் உங்களுக்கு தருவாங்க. இயேசு இறை மகனாங்கிற புஸ்தகமும் பைபிளில் நபிகள் நாயகம் அப்படிங்கிற புஸ்தகமும் உங்களுக்கு தருவாங்க. இதுதான் பைபிள். 3 புஸ்தகம் கொடுங்க அவருக்கு.